இன்றைக்கி நம்ம வந்துங்க மீன் மேக்கரை வச்சு ஒரு அருமையான கட்லெட் தாங்க பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த மீன் மேக்கர் கட்லெட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க. நீங்கள் எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி தவாவில் போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸான மீன் மேக்கர் கட்லெட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் மேக்கர் கட்லெட்டை ரெடி பண்ணிவிட்டு சூடாக எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு டொமேட்டோ சட்னி வச்சுட்டு சாஸ் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டா ஈவினிங்கு ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த அருமையான கட்லெட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மீன் மேக்கர் ஒரு கப்புங்க எடுத்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2 திருப்பி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதோட ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோங்க. இதையும் சும்மா லைட்டாக ஒரு திருப்பி அதில் போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி எடுத்துன்னு வந்து இதோட சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஒன்றுன்னா இதிலே சேர்த்து கலந்துக்கலாம். சைடு இந்த உருளைக்கிழங்குக்கு ஏதோ மீன் மேக்கரும் போட்டாச்சுங்க. போட்டு துருவினா ஒரு வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 கறிவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக துருவிய கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ருசிக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. கூடவே நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோள மாவு, கூடவே கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை வச்சக்கடலை சொல்லுவாங்க, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்தாச்சு. இதை நம்ம சின்ன உருண்டைகளாக்கி தட்டி ஒரு தவாவில் எண்ணெய் போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டோங்க. கலந்துட்டு ஒரு சின்ன உருண்டைகளாக்கி அழகாக எப்படி நல்லா கட்லெட் ஷேப்புக்கு அழகாக தட்டிட்டு, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம அப்படியே போடலாம். பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா பொடி பண்ணி பக்கத்தில் தொட்டு போடலாம். அது இல்லை, அதான் நான் அப்படியே செய்கிறேன். எண்ணெயிலும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அது ரொம்ப எண்ணெய் இதுவாகுன்றதால நான் இப்படி தவாவில் போட்டு செய்கிறேன். பொறுமையாக ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாகிடுது. இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. ரெண்டு பக்கமாக பொன்னிறமாக பொரித்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை அழகாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீதி கட்டி வச்சுருக்கிறதையும் இதிலே போட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிட்டு ஈவினிங் நேரத்தில் இதை 2 வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் மத்தியானமே ரெடி பண்ணி வச்சுட்டா கூட இந்த அருமையான ஒரு மீன் மேக்கர் கட்லெட்டை
நீங்களும் ஒரு முறை இந்த மீன் மேக்கர் கட்லெட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.